தச்சு கொடுக்கணும். ஏம்மா இந்த சேலை நம்ம கடையில் எடுத்து 1 மாதம் இருக்குமேம்மா. அது எடுத்து அங்கே தச்சுக்கிறோம்னு சொன்னாங்க. இப்போ மருமையனுக்கு லீவு கிடைக்கலையா, வரலையா? சரி, அதனால மக வரலையா? வேணான்னு சொல்லலை. ஒரு 10 நாள் 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்களா? அவங்க இங்க வரேன்னு சொன்னதுனால சரி பையன் தச்சுக்கிறோம்னு நினைச்சேன். சரி, இப்போ திடீர்னு வர முடியாத சூழ்நிலையா, அதனால தச்சு கொண்டுட்டு வாமான்னு சொல்லிடுச்சு. ஒருத்தனு விதவிதமா காரணம் சொல்றேன். தைக்கிற குடுக்கறது லேட்டு, சரியா? ஆனா நம்ம டெய்லர் இருக்கேன்னு எதுக்கு நம்ம இன்னொரு சூழ்நிலையும் சொல்றேன். இந்த மாதிரி கஸ்டமர் வரும்போது ரெகுலரா வர்றதுனால நம்மளால தடுத்து சொல்லவும் முடியல. தடுத்து சொன்னா அடிக்க வர்றாங்கல்ல. மத்ததுக்கு சொன்னாலும் லேட்டா கொடுக்கலாம். இது தலை தீபாவளிக்கு போடணும்ல. சரி, நான் தலை தீபாவளினால தந்துடுறேன். ஏன்னா நம்ம எல்லாம் தலை தீபாவளி ஒண்ணுதால கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் கிச்சன்லதான் நமக்கு தீபாவளி போகுது. என்னமோ இப்ப ஆடை வெட்டும்னா பூலாம் வச்சு மஞ்சள் தண்ணி வச்சு குளுங்குன்னு அது மாதிரி நம்மளையே நல்ல இந்த சாப்பிடணும். புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கூட தலை தீபாவளிக்கு பயங்கரமா காமிப்பாங்க நம்ம பெத்த வீட்டுல. ஏன்னா நம்ம அம்மா அப்பா தெரியும் நம்ம புள்ள அதுக்கப்புறம் போய் அங்கே கஷ்டதான் மடை போடுது, அடுப்படியில தான் வேக போகுதுன்னு. அதனால சரி நம்ம மாதிரி ஒரு புள்ள தலை தீபாவளி கொண்டாட போகுது, தச்சு தாரேம்மா. தெரியாதவன் வர்றவன்ட்ட தைக்க முடியாது, வெட்டி விட்டுறலாம். அவனுக்கு அம்முன்னு போயிடுறியா. இந்த ரெகுலரா கொடுவேன்ட்ட சமாளிக்க முடியல கொடுக்குறவன்ட்ட. சரி, கொண்டு போகணுமா, எனக்கு தச்சு கொடுத்துருங்க. அதுவும் ரொம்ப